உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு புலவர் நவமணி சண்முகவேலு அன்பு வணக்கம். தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகம் தாண்டிய மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தொலைபேசியில் அடிக்கடி கேட்கின்ற கேள்வி, தெற்கு திசையில் தலைவாயில் வைக்கலாமா? எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன் தெற்கு திசையில் வைக்கக்கூடாது? இந்த வாஸ்து கலையை எழுதின 18 ரிஷிகள் தெற்கு திசையில் தலைவாயில் வைக்கக்கூடாது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இதை குறித்து கொள்ளுங்கள். அந்த தெற்கு திசையில் எப்படி வைக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு வலியுறுத்தி உள்ளார்கள். எப்படி வலியுறுத்தி உள்ளார்கள்? இந்த பாகத்தை பாருங்கள். உங்களுடைய வீட்டையை, அதாவது உங்கள் இல்லத்தை 9 பாகங்களாக இப்படி போட்டுக்கொள்ளுங்கள், சமபாகங்களாக. இப்போ உங்களுடைய கேள்வி, தெற்கில் தலைவாசல் வைக்க வேண்டுமா? சரி, இங்கே இருந்து ஒரு 150 அடிக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டுகிற பொழுது, அல்லது ஒரு நட்சத்திர ஓட்டல் கட்டுகின்ற பொழுது எந்த இடத்தில் தலைவாயில் வைக்க வேண்டும்? தாராளமாக தெற்கிலே தலைவாயில் வைக்கலாம். அப்படி என்றால் ஒரு நட்சத்திர விடுதி, ஸ்டார் ஹோட்டல் கட்டுகிறீர்கள், இது ஒரு 90 அடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். தென்மேற்கினுடைய ஆரம்ப புள்ளியில் இருந்து தென்கிழக்கு புள்ளி வரை இதை அளந்து கொள்ளுங்கள். அப்படி அளக்கின்ற பொழுது உங்களுக்கு இது ஒரு 90 அடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். கணக்குக்கு சுலபமாக இருக்கும். 30 அடி கன்னி பாகம், யமன் 30 அடி, அக்னி 30 அடி, இந்த மூன்றையும் கூட்டினால் 90 அடி. ஆக நீங்கள் தலைவாயில் வரைபடத்தில் குறிக்கிற பொழுது கன்னி பாகத்தில் மேற்கு தெற்கு அமைப்பில் தென்மேற்கினுடைய மையப்புள்ளி இருக்கிறதல்லவா, அதில் இருந்து கன்னி பாகம் முடிகிற புள்ளி வரைக்கும் இந்த இடத்திலே தலைவாயில் வைக்கக்கூடாது. மீண்டும் வலியுறுத்துகிறேன், இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளியில் வரைக்கும் தெற்கு பார்த்து கன்னி பாகத்தில் தலைவாயில் வைக்கக்கூடாது. அடுத்து இந்த யமன் பாகம் முடிகிற புள்ளியிலிருந்து அக்னி பாகம் முடிகிற புள்ளி வரைக்கும் தலைவாயில் வைக்கக்கூடாது. ஆக இந்த கன்னி பாகம் முழுக்க தலைவாயில் வைக்கக்கூடாது, இந்த அக்னி பாகம் முழுக்க தலைவாயில் வைக்கக்கூடாது, யமன் பாகம் முழுக்க தலைவாயில் வைக்கலாம். சிலர் கூப்பாடு போடுகிறார்கள், ஐயோ இது யமன் திசையாச்சேன்னு. யமன் ஒரு தர்மவான். ஆக இந்த பகுதியில் இருந்து இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளியில் வரைக்கும் தெற்கிலே சரியாக அளந்து இந்த யமன் பாகத்திலே நீங்கள் தலைவாயில் வைத்து விட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் தர்ம வழி நடக்கும், தடமாறாமல் நடக்கும். அனைத்து செல்வங்களும் வரும். வாழையடி வாழையாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இந்த யமன் பாகம் தலைவாயில் வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இந்த கருத்தை உங்கள் நெஞ்சங்களில் பதிவு செய்து இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.